ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் பேக் ஸ்விங் ட்ரேடிங் தமிழ். திஸ் இஸ் கார்த்திக். இந்த வீடியோவில் ஒரு 3 டாபிக் வந்து நான் டிஸ்கஸ் பண்ண போகிறேன். ஸோ அது என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு பாயிண்ட்னு பார்த்தோம் அப்படின்னா, அப்கமிங் ட்ரேடிங் செஷன் ஏப்ரல் மந்தோடது ஒரு 3 வாரம் வந்து ட்ரேட் செஷன் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ நமக்கு என்ன பெண்டிங் இருக்கிறது பார்த்தோம் அப்படின்னா 4th வீக். ஸோ 4th வீக் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஏப்ரல் மந்தில் ஃபுல் டேட்டுமே இருக்குது. அதாவது 21 to 25 வரைக்குமே இருக்குது. அதுக்கு அடுத்தது வரக்கூடிய வாரம்னு பார்த்தோம் அப்படின்னா 28ல இருந்து 30 வரைக்கும். ஸோ ஒரு 3 ட்ரேடிங் செஷன் மட்டும் தான் ஏப்ரலுக்குள்ள வந்து 5th வீக்ல இருக்கு. ஸோ அப்கமிங் ட்ரேடிங் செஷன்ல நிஃப்டி, பேங்க் நிஃப்டி குண்டான ரெசிஸ்டன்ட் ஜோனு அல்லது நெக்ஸ்ட் லெவல் ரிவர்சல் எங்கே எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற பாயிண்ட் வந்து டிஸ்கஸ் பண்ணிடலாம். செகண்ட் பாயிண்ட்னு பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட ஜோன் வந்து நான் மார்க் பண்ணுறேன். நார்மலாக நம்மளோட டெலிகிராம் சேனல் அல்லது வீடியோவில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஜோன் வந்து நான் கொடுக்குறேன் அப்படின்னா இந்த ஜோனில் வந்து நம்ம பார்க்க வேண்டிய கன்ஃபர்மேஷன் ஜஸ்ட் நம்ம வந்து ஒரு சப்ளை அப்படிங்கிறது வந்து ப்ரிவியூஸ் மார்க்கெட்டில் கிரியேட் ஆகிருக்கக்கூடிய ஜோனை வந்து மார்க் பண்ணுவோம். அந்த இடத்துல கேண்டில் கன்ஃபர்மேஷன் பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ அந்த கன்ஃபர்மேஷன் கிடைச்சா மட்டும் தான் நம்ம என்ட்ரி பிளான் பண்ணுவோம். ஸோ அது என்ன, எப்படி நமக்கு கன்ஃபர்மேஷன் நம்ம ஃபாலோ பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் எல்லாமே இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணிடலாம். சரிங்களா? தேர்ட் பாயிண்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட டெலிகிராம் சேனலில் இருக்கக்கூடிய ஒரு சில விஷயத்தை வந்து நான் சொல்லணும். ஸோ அதில் வந்து நிறைய அன்வான்டான ஒரு சில விஷயம் வந்து நடந்துகிட்ருக்கு. ஸோ அதையுமே நான் என்ன அப்படிங்கிறது வந்து இந்த வீடியோவோட கம்ப்ளீட் ஆகும்போது வந்து நான் மென்ஷன் பண்ணிடுறேன். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நிஃப்டி பார்த்துருவோம். நிஃப்டி பொறுத்தவரை நம்ம ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோ கொடுத்துருந்தப்போ நிஃப்டி பார்த்தோம் அப்படின்னா 22,800 ரேஞ்சில் இருந்தது. ஸோ அங்கேருந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு நல்ல ரேலி கிட்டத்தட்ட ஒரு 1000 பாயிண்ட் வந்து கொடுத்துருக்கு. நமக்கு வந்து நெக்ஸ்ட் ட்ரேடிங் செஷன் ஓப்பன் ஆகும்போது ஏப்ரல் 15 ஓப்பன் ஆகும்போதே பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட் வந்து ஒரு 500 பாயிண்ட் 530 பாயிண்ட் வரைக்குமே பாசிட்டிவ்ல இருந்தது. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறமேட்டு அந்த ட்ரெண்ட் வந்து கண்டினியூவாக இருந்தது. நம்ம லாஸ்ட்டாக கொடுத்துருந்த வீடியோவில் மென்ஷன் பண்ணியிருந்த பாயிண்ட் என்ன அப்படின்னா நிஃப்டியோட நெக்ஸ்ட் லெவல் ரிவர்சல் அப்படிங்கிறது 24,500 ப்ரைஸ் ரேஞ்சில் வந்து இருக்குது. ஸோ அந்த ரேஞ்சில் வந்து ஜஸ்ட் ஒரு டேஷ் லைன் மட்டும் போட்டு வச்சுக்கோங்க. அந்த ரேஞ்ச் என்ன அப்படிங்கிறது வந்து நான் அப்கமிங் டேஸில் அப்டேட் பண்ணுறேன் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஸோ அது மட்டும் இந்த வீடியோவில் வந்து நான் மென்ஷன் பண்ணிடுறேன். நிஃப்டி பொறுத்தவரை மைனர் லெவல் ரெசிஸ்டன்ட் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா நம்ம எதிர்பார்க்கக்கூடியது இந்த ரீசெண்டாக அரௌண்ட் பார்த்தோம் அப்படின்னா ஜனவரியில் ஒரு ஸ்விங்கு, ஒரு அப் ட்ரெண்ட் வந்து கண்டினியூ ஆனது. அப் ட்ரெண்ட் மீன்ஸ் ஒரு 10 days வந்து புல்லிஷில் வந்து இருந்தது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா மார்ச் ஃபர்ஸ்ட் வீக்ல இருந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு நல்ல ரேலி கிட்டத்தட்ட இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு 2000 பாயிண்ட் வந்து மூவ்மெண்ட் கொடுத்தது. ஸோ இது எல்லாமே பழசு வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்த ஒரு விஷயம் தான். ஓகேங்களா? இந்த 2 ஸ்விங் ஹையுமே கிரியேட் ஆன ஜோன் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 23,800 இருந்து 870 வரைக்கும் இருக்கக்கூடிய ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து ஒரு சப்ளைவா ஆக்ட் ஆகிட்டு இருந்தது மார்க்கெட்ல. இந்த ப்ரைஸ் ரேஞ்ச் வரும்போது எல்லாமே மார்க்கெட் ஃபால். ஓகேங்களா? அப்கமிங் ட்ரேடிங் செஷன்ல 23,869க்கு மேல 23,870ன்னு கவுண்ட் எடுத்துக்கோங்க. 870க்கு மேல மார்க்கெட் ட்ரேட் போகும்போது ஒரு சின்ன ரேலி வந்து நான் மார்க்கெட்ல வந்து எக்ஸ்பெக்ட் பண்றேன். ரேலி மீன்ஸ் ஒரு சின்ன ஒரு புல்லிஸ் வந்து நான் எதிர்பார்க்குறேன். 24,375ல இருந்து இந்த ஜோன் மட்டும் மார்க் பண்ணிக்கோங்க. இதுதான் நமக்கான நெக்ஸ்ட் லெவல் ரிவர்சல் வந்து நான் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு ஜோன். ஓகேங்களா? 24,375ல இருந்து 24,545 அரௌண்ட் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 160 பாயிண்ட் 155 பாயிண்ட் வந்து இந்த ஜோன் வரும். ஓகேங்களா? 165 பாயிண்ட் வந்து வருது. இந்த ஜோன்ல வந்து மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் கொடுக்கலாம். ஓகேங்களா? இந்த ஜோன்ல இருந்து மார்க்கெட் வந்து ஒரு பியரிஷ் வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். இந்த ஜோன் வந்து நிஃப்டிக்கான ஒரு சப்ளை அல்லது ஒரு ரெசிஸ்டண்டா ஆக்ட் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. நிஃப்டிக்கான ரேஞ்ச் என்னங்கிறத மென்ஷன் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா பேங்க் நிஃப்டி. பேங்க் நிஃப்டிக்கு வந்து இந்த ஜோன் வந்து மார்க் பண்ணியிருந்தோம். இந்த ஜோன்ல வந்து மார்க்கெட் ரியாக்ட் ஆகல. சரிங்களா? இந்த இடத்துல ஒரு பியரிஷ் நம்ம எதிர்பார்த்திருந்திருப்போம். ஆனால் அந்த பியரிஷ் நடக்கல. அதுக்குண்டான ஒரு டாபிக் தான் நான் ரெண்டாவதாக மென்ஷன் பண்ணியிருந்தது. அதாவது கன்ஃபர்மேஷன் நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். சரிங்களா? அந்த கன்ஃபர்மேஷன் மட்டும் நான் அப்டேட் பண்றேன். பேங்க் நிஃப்டியை பொறுத்தவரை நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா ப்ரிவியூஸ் இருக்கக்கூடிய ஆல் டைம் ஹை நியர்பை வந்து இருக்கக்கூடிய ஆல் டைம் ஹை, அதாவது இதுக்கு முன்னாடி கிரியேட் ஆனதுன்னு பார்த்தோம் அப்படின்னா 54,467 இதுதான் நமக்கான ப்ரிவியூஸ் இருக்கக்கூடிய ஆல் டைம் ஹை. ஸோ இந்த ஜோனுக்கு பக்கத்தில் இருக்கு. இந்த இடத்துல ஒரு சின்ன கன்சாலிடேஷனோ அல்லது ஒரு சின்ன ரீட்ரேஸ்மெண்ட்டோ கொடுக்கலாம். ஏன்னா நிஃப்டிலையுமே பார்த்தோம் அப்படின்னா ஒரு மைனர் லெவல் சப்ளை வந்து இந்த இடத்துல இருக்கு. அதே போல தான் பேங்க் நிஃப்டிலையும் ப்ரிவியூஸ் இருக்கக்கூடிய ஆல் டைம் ஹை இருக்கு. சரிங்களா? இந்த ஜோன்ல ஒரு சின்ன ரீட்ரேஸ்மெண்ட் கொடுக்கலாம். ஒன்று பேங்க் நிஃப்டி இந்த ஜோன்ல இருந்து ஃபால் நடக்கலாம். ஓகேங்களா? இந்த ஜோன்ல இருந்து ஃபால் நடக்கலாம். இன்கேஸ் நிஃப்டியில் நம்ம எதிர்பார்த்த மாதிரி இங்கே இன்னும் கிட்டத்தட்ட பார்த்தோம் அப்படின்னா ஒரு 600-700 பாயிண்ட் வந்து அப் வந்து நான் எதிர்பார்க்குறேன். சரிங்களா?
ஸோ அதே போல் பேங்க் நிஃப்டியில் அந்த ஜோன் இப்போ மார்க் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் சரிங்களா. கிட்டத்தட்ட ஒரு 500 பாயிண்ட் வந்து நிஃப்டியில் நம்ம எதிர்பார்க்குறோம். பேங்க் நிஃப்டி இந்த ஜோனில் இன்கேஸ் ரிவர்சல் மிஸ் ஆனது அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா 55,395லேருந்து 55,530 இந்த ப்ரைஸ் ஜோன் தான் நமக்கான நெக்ஸ்ட் லெவல் சப்ளை. ஸோ இங்கேருந்து மார்க்கெட் கீழே விழுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா. நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டிக்கு வந்து மார்க் பண்ணிட்டோம். இப்போதைக்கு அட் ப்ரெசென்ட் இருக்கக்கூடிய சப்ளை ஜோன் பார்த்தோம் அப்படின்னா 54,285லேருந்து 54,675 இந்த ஜோனுக்குள்ள நமக்கு கன்ஃபர்மேஷன் கிடைச்சது அப்படின்னா ஒரு ஃபால் எதிர்பார்க்கலாம். இல்லை இந்த ஜோனை டைரெக்டாக பிரேக் பண்ணது அப்படின்னா நமக்கான நெக்ஸ்ட் லெவல் ரிவர்சல் 55,395லேருந்து 55,532 சரிங்களா. இந்த ஜோன் தான் நமக்கான நெக்ஸ்ட் லெவல் சப்ளைவாக இருக்கும். ஓகேங்களா. நிஃப்டி பேங்க் நிஃப்டி ரெண்டுமே நம்ம பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வந்து இப்போ இந்த ஜோனில் வந்து நம்ம கன்ஃபர்மேஷன் பார்க்க வேண்டிய விஷயம். கன்ஃபர்மேஷன் வந்து இது வரைக்கும் நான் ப்ரியாரிட்டி குரூப்பில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் கூட வீக்கெண்ட் மீட்டிங்கில் மட்டும் தான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நான் ஓப்பனாக வந்து வீடியோலேயே நான் கொடுக்க போகிறேன். ஓகேங்களா. ஸோ இதில் என்ன நம்ம கன்ஃபர்மேஷன் பார்க்கணும் அப்படின்னா டே டைம் ஃப்ரேமில் நம்ம ஓவரால் வந்து மார்க்கெட்டை அனலைஸ் பண்ணுறோம். கன்ஃபர்மேஷன் கேண்டில் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இப்போ நம்ம நார்மலாக யூஸ் பண்ணக்கூடியது வந்து ஜாப்பனீஸ் கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன். ஸோ இதே கேண்டில் ஸ்டிக் பேட்டர்னில் நம்ம கன்ஃபர்மேஷன் பார்க்கறது கிடையாது. நம்ம வந்து இந்த கன்ஃபர்மேஷனுக்காக யூஸ் பண்ணக்கூடிய கேண்டில் ஸ்டிக் வந்து ஹெக்கினாசின்னு சொல்லிட்டு. ஸோ நம்மளோட ட்ரேடிங் வியூ பேஜ் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இந்த டாப்பில் நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா டைம் ஃப்ரேம் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இருக்கக்கூடியது வந்து நம்மளோட சார்ட் வியூ. ஸோ நம்ம அது வந்து லைன் சார்ட்டை யூஸ் பண்ணுவோம், நார்மல் கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் யூஸ் பண்ணுவோம். ஸோ அது வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி வந்து யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. நம்ம வந்து பார்க்கக்கூடிய கன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது வந்து ஹெக்கினாசி கேண்டில் ஸ்டிக். ஸோ இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா பார் ஸ்டைல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏரோ மார்க் இருக்கும். இந்த ஏரோ மார்க் மேலே கர்சர் வச்சிங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து பார் ஸ்டைல்னு சொல்லிட்டு ஷோ ஆகும். இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஹெக்கினாசின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு கேண்டில் ஸ்டிக் ஃபார்மேஷன் இருக்கும். இது மட்டும் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஃபேவரட்டில் ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஹெக்கினாசி கேண்டில் ஸ்டிக்கில் தான் நம்மளோட கன்ஃபர்மேஷன் இருக்குது. ஸோ இந்த ஹெக்கினாசி கேண்டில் ஸ்டிக் மாற்றிட்டு நீங்கள் 15 நிமிஷம் டைம் ஃப்ரேமுக்கு வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. இங்கே தான் நம்ம வந்து கன்ஃபர்மேஷன் பார்க்கணும். ஸோ கன்ஃபர்மேஷன் நம்ம என்ன அப்படிங்கிறது வந்து நான் ஆல்ரெடி ப்ரியாரிட்டி குரூப்பில் டிஸ்கஸ் பண்ண ஒரு சில சார்ட் வந்து எக்ஸாம்பிளுக்காக நான் வந்து காட்டிடுறேன். ஓகேங்களா. ஜாப்பனீஸ் கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் பொறுத்தவரை தியரி புக்கில் நம்ம படிக்கும்போது பார்த்தோம் அப்படின்னா ஒரு சில மெட்டீரியலில் 37 கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் ஃபார்மேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இன்னும் ஒரு சில மெட்டீரியலில் நான் வந்து பார்க்கும்போது 45 ஒரு மெட்டீரியலில் இருந்தது. இன்னும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 52 கேண்டில் ஸ்டிக் ஃபார்மேஷன் வரைக்குமே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ ஜாப்பனீஸ் கேண்டில் ஸ்டிக்கில் மோஸ்ட்லி நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். நார்மலாக கூகுளில் சர்ச் பண்ணாலே கேண்டில் ஸ்டிக் ஃபார்மேஷனுக்கு உண்டான சார்ட் எல்லாமே நமக்கு கிடைச்சிரும். சிங்கிள் கேண்டில் ஸ்டிக்கு, டபுள் கேண்டில், நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ட்ரிபிள் கேண்டில். ஸோ இது மாதிரி வந்து ஒவ்வொரு கேண்டிலுக்குமே வந்து ஒவ்வொரு நேம் இருக்கும். எல்லாமே ஜாப்பனீஸ் நேமில் தான் இருக்கும். ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த ஹெக்கினாசியில் பொறுத்தவரை பார்த்தோம் அப்படின்னா 2 கேண்டில் ஸ்டிக் ஃபார்மேஷன் மட்டும்தான். ஓகேங்களா. இதை மட்டும் நான் இப்போ கொஞ்சம் ஜூம் பண்ணியே காட்டிடுறேன். இதில் வந்து நம்ம எப்படி ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னா நமக்கான கேண்டில் ஸ்டிக் ஃபார்மேஷன் அதாவது கன்ஃபர்மேஷன் 15 மினிட்ஸில் தான் நான் பார்க்கணும். சரிங்களா. நம்மளோட ஜோனுக்கு ரீச் ஆன உடனே இப்போ நம்ம வந்து ஆல்ரெடி இங்கே வந்து ஒரு ஜோன் வந்து மார்க் பண்ணி வச்சுருக்கோம். பேங்க் நிஃப்டிக்கு இந்த இடத்துல ஒரு ஜோன் இருக்குது, இங்கே ஒரு ஜோன் இருக்குது. இந்த ஜோனில் வந்து நம்ம 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் மாற்றிட்டு கேண்டில் ஸ்டிக் கன்ஃபர்மேஷன் வந்து பார்க்கணும். சரிங்களா. ஸோ அப்படி பார்க்கும்போது நமக்கு எது மாதிரியான கேண்டில் ஸ்டிக் பிரிண்ட் ஆகணும் அப்படின்னா ஹெக்கினாசியில் இருக்கக்கூடியது மொத்தமே 2 கேண்டில் ஸ்டிக் ஃபார்மேஷன் மட்டும் தான். ஒன்று வந்து டோஜி, இன்னொன்று வந்து பார்த்தோம் அப்படின்னா ஹேமர். டோஜிங்கிற கேண்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம 2 பக்கம் விக் இருக்கும். 2 பக்கம் விக் இருக்கும். ஒரு சின்ன ஓப்பன் ரேஞ்சிலேயே வந்து க்ளோஸ் வைக்கும். இல்லை அப்படின்னா ஒரு சின்ன பாயிண்ட் ப்ளஸ் ஆர் மைனஸ் வந்து இருக்கும். அந்த ரேஞ்சில் க்ளோஸ் வச்சது டபுள் சைடு விக் இருக்குது அப்படின்னா அது வந்து டோஜி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நார்மல் கேண்டில் ஸ்டிக் பேட்டர்னில் வந்து படிப்போம். நார்மல் கேண்டில் ஸ்டிக் அப்படின்ட்டு நான் மென்ஷன் பண்ணுறது ஜாப்பனீஸ் கேண்டில் தான் நான் வந்து மென்ஷன் பண்ணுறேன். ஓகேங்களா. ஹேமர் பொறுத்தவரை பார்த்தோம் அப்படின்னா ஃபுல் பாடி இருக்கும். ப்ளஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா விக்கு வந்து பாடியோட ஒரு டபுள் டைம் ட்ரிபிள் டைம் வந்து இது மாதிரி மென்ஷன் ஆகும், பிரிண்ட் ஆகும். ஸோ இப்படி இருக்கக்கூடியது தான் வந்து நம்ம நார்மல் கேண்டில் ஸ்டிக்கில் ஹேமர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஹெக்கினாசியை பொறுத்தவரை என்ன அப்படின்னா நமக்கு வந்து டோஜியை பொறுத்தவரை பாடியோட சைஸ் வந்து முக்கியமே கிடையாது. அது பாடி சின்னதாகவும் இருக்கலாம், பெருசாகவும் இருக்கலாம், ஓப்பன் ரேஞ்சிலையுமே கூட இருக்கலாம். ஆனால் 2 பக்கம் விக் இருந்தது அப்படின்னாலே அது வந்து நம்ம டோஜின்னு மென்ஷன் பண்ணுவோம். ஓகேங்களா. ஹெக்கினாசியை பொறுத்தவரை 2 கேண்டில் ஸ்டிக் மட்டும் தான்
ஒன்று வந்து டோஜி, இன்னொன்று வந்து பார்த்தோம் அப்படின்னா ஹேமர். ஹேமர் பொறுத்தவரை எப்படி இருக்குன்னா, ஒரு சைடு மட்டும் விக் இருக்கும், பாடி வந்து பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் பெருசாகவே இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த 2 கேண்டில் ஸ்டிக் மட்டும் தான் ஹெக்கினாசியில் வந்து பிரிண்ட் ஆகும். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம கன்ஃபர்மேஷன் எடுப்போம். ஸோ ஃபஸ்ட்டு எப்படின்னா, ஒரு டோஜி வந்து நம்ம பிரிண்ட் ஆகுது. ஃபர்ஸ்ட் வந்து மார்க்கெட் வந்து நம்ம ஒரு அப் ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்க, அங்கேருந்து ஒரு ரிவர்சல் எதிர்பார்க்குறோம் டவுன் சைடில். அதாவது பியரிஷ் மார்க்கெட் வந்து ஸ்டார்ட் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கும் பட்சத்தில் ஃபர்ஸ்ட் வந்து டோஜி பிரிண்ட் ஆகணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஹேமர் பிரிண்ட் ஆகணும். அந்த ஹேமர் பிரிண்ட் ஆகக்கூடிய கேண்டில் எப்படி இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் இந்த சினாரியோ புரிஞ்சுக்கோங்க. மார்க்கெட் புல்லிஸ்ல இருக்கு. நாம வந்து அங்க இருந்து ஒரு டாப்ல இருந்து பீரிஷ் வந்து எதிர்பார்க்குறோம். அப்படி இருக்கும்போது ஒரு டோஜி பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஹேமர் கேண்டில். அந்த ஹேமர் கேண்டில் எப்படி பிரிண்ட் ஆகணும் அப்படின்னா, அந்த டோஜி கேண்டில் ஃபாலோடு பை ஹேமரு. அதாவது ஃபர்ஸ்ட் கேண்டில் டோஜியா இருக்கணும், ரெண்டாவது கேண்டில் ஹேமரா இருக்கணும். அந்த ஹேமர் கேண்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா, அந்த ஃபர்ஸ்ட் கேண்டிலோட டோஜியை 70% மேல கவர் பண்ணி பாடி பிரிண்ட் ஆயிருக்கணும். அப்படி பிரிண்ட் ஆனது அப்படின்னா நம்மளோட ஜோன் வந்து ஆக்டிவ் ஆயிடுச்சு. ஸோ அந்த இடத்துல இருந்து வந்து நம்ம ட்ரேட் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுவோம். ஸோ இப்போ இதுவே சினாரியோ 2ன்னு பார்த்தோம் அப்படின்னா, மார்க்கெட் பியரிஷ்ல இருக்கு. பியரிஷ்ல இருந்து வந்து ஒரு சப்போர்ட் ரேஞ்சை நம்ம ஃபைனலைஸ் பண்ணிட்டோம். அந்த இடத்துல இருந்து மார்க்கெட் புல்லிஸ்க்கு திரும்ப போகுது அப்படின்னா, இந்த இடத்துல வந்து நம்ம எதிர்பார்க்கக்கூடிய விஷயமும் இதே தான். ஒரு டோஜி பிரிண்ட் ஆகணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபாலோடு பை ஹேமர் பிரிண்ட் ஆகணும். இப்போ நம்ம பியரிஷ் மார்க்கெட் எதிர்பார்க்குறோம் அப்படின்னா, டோஜி வந்து எந்த கலர்ல வேணாலும் இருக்கலாம். கிரீன் ஆர் ரெட் எதில் வேணா பிரிண்ட் ஆகலாம். ஆனால் ஹேமர் கேண்டில் வந்து நமக்கு ரெட்டில் பிரிண்ட் ஆகணும். சரிங்களா? ஸோ அப்படி ரெட்டில் பிரிண்ட் ஆனால் மட்டும் தான் அந்த ஜோனில் வந்து ரிவர்சல் வந்து ட்ரிகர் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். அதே போல தான் சினாரியோ 2, அதாவது மார்க்கெட் பியரிஷில் இருந்து புல்லிஸ்க்கு திரும்ப போகுது அப்படின்னா, டோஜி வந்து நமக்கு எய்தர் கலர், அது ரெட்டாக இருக்கலாம், க்ரீனாக இருக்கலாம். ஆனால் ஃபாலோடு பை வரக்கூடிய அடுத்த 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் இருக்கக்கூடிய ஹெக்கினாசி கேண்டில் வந்து அந்த டோஜி கேண்டிலோட டாப் சைடில் விக் இருக்குது பார்த்தீங்களா? டாப் சைடில் இருக்கக்கூடிய விக்கை 70% கவர் பண்ணியிருக்கக்கூடிய ஹேமர் கேண்டிலாக பிரிண்ட் ஆனது அப்படின்னா, நம்ம வந்து லாங் சைடில் வந்து என்ட்ரி பிளான் பண்ணலாம். ஸோ நம்மளோட ஜோன் வந்து நான் ஆல்ரெடி மார்க் பண்ணி கொடுத்துட்றோம். இப்போ கன்ஃபர்மேஷன் மட்டும் பார்த்துட்டீங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக வந்து நம்ம கொண்டு போயிடலாம். ஸோ இதுக்கு முன்னாடி நம்மளோட ப்ரியாரிட்டி குரூப்பில் டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன். லைவ் எக்ஸாம்பிள் நான் காட்டுறேன்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா? ஸோ அது மட்டும் எக்ஸாம்பிளுக்காக பார்த்துடலாம். ப்ரியாரிட்டி குரூப்பில் இதுக்கு முன்னாடி பண்ணியிருந்த டிஸ்கஷன். ஸோ மார்ச் 24 நிஃப்டியோட ஃபால் வந்து எல்லாமே நம்ம பார்த்துருந்தோம். 15 மினிட்ஸில் ஹெக்கினாசி கேண்டில்ஸ்டிக் ஃபார்மேஷன் ஓப்பன் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் கேண்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் கேண்டில் அப்படின்னா நமக்கு வந்து அடுத்து இருக்கக்கூடிய கேண்டில் தான். இப்போ அட் ப்ரெசென்ட் போயிட்டு இருக்கக்கூடிய கேண்டில் தான் நமக்கு செகண்ட் கேண்டில். அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கேண்டில் தான் ஃபர்ஸ்ட் கேண்டில். சரிங்களா? அவ்வளோதான் கான்செப்ட். ஃபர்ஸ்ட் கேண்டில்னா அந்த ஜோனை ரீச் ஆனோடனே அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. இப்போ அட் ப்ரெசென்ட் போயிட்டு இருக்கக்கூடிய கேண்டில் வந்து நமக்கு செகண்ட் கேண்டில். ஓகேங்களா? அடுத்த கேண்டில் பிரிண்ட் ஆயிருச்சு அப்படின்னா அதுதான் நமக்கான செகண்ட் கேண்டில். இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கேண்டில் தான் நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் கேண்டில். ஓகேங்களா? ஸோ அப்படி பார்க்கும்போது நமக்கு வந்து இந்த இடத்துல நிஃப்டியில் 24 ஜோன் வந்து நம்ம அதுக்கு முன்னாடியே கொடுத்துரும். 24 20 வாக்கிலேயே நம்ம வந்து நிஃப்டி ரிவர்ஸ் எங்கே இருக்குது அப்படிங்கிறத வந்து மென்ஷன் பண்ணிடணும். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல நமக்கு கிடைச்சிருந்த கன்ஃபர்மேஷன் 2 பக்கம் விக் இருக்க மாதிரியான ஒரு டோஜி கேண்டில் ஃபாலோடு பை வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த டோஜி கேண்டிலோட பாட்டம் சைடில் இருக்கக்கூடிய விக் இருக்குது பார்த்தீங்களா? இதை கிட்டத்தட்ட டோட்டலாகவே கவர் பண்ணிருச்சு. ஸோ இது வந்து நமக்கான கன்ஃபர்மேஷன். ஸோ இந்த இடத்துல வந்து என்ட்ரி பார்த்துருந்தோம். நிஃப்டி 24 அப்புறம் எப்படி விழுந்திருந்தது அப்படிங்கிறதையுமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா முத்தூட் ஃபினான்ஸில் நம்ம கொடுத்துருந்த கன்ஃபர்மேஷன் கேண்டில். ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட ஜோன் ரீச் ஆன வாட்டி தான் நம்ம கன்ஃபர்மேஷன் பார்க்கணும். அதுக்கு முன்னாடியே நம்ம நடுவுலலாம் கேண்டில்ஸ்டிக் ஃபார்மேஷன் பிரிண்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அப்படிலாம் என்ட்ரி போயிடக்கூடாது. ஒரு ப்ராப்பரான சப்ளை ஜோனோ அல்லது டிமாண்ட் ஜோனோ நம்ம ஃபைனலைஸ் பண்ணிவிட்டு அந்த ஜோனில் தான் நம்ம கன்ஃபர்மேஷன் பார்க்கணும். மிட் ரேஞ்சில் எனக்கு கேண்டில்ஸ்டிக் இது மாதிரி கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டுலாம் போய் ட்ரேட் பண்ணிடாதீங்க. அதுக்கு லாஸ் வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு நிறையவே இருக்கும். ஸோ அதனால் அப்படியெல்லாம் பண்ணாதீங்க. ப்ராப்பராக ஒரு சப்ளைவோ அல்லது டிமாண்டோ இருக்கக்கூடிய ஜோனில் தான் நம்மளோட என்ட்ரி பிளான் பண்ணும்போது ஸ்டாப் லாஸ் கம்மியாக இருக்கும், டார்கெட் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும், நல்ல லாபம் எடுக்க முடியும். ஓகேங்களா? முத்தூட் ஃபினான்ஸில் நம்ம பார்த்துருந்த கன்ஃபர்மேஷன் 2 பக்கம் விக் இருக்கக்கூடிய டோஜி. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த விக்கை வந்து ஆல்மோஸ்ட் 70% கவர் பண்ணியிருக்கக்கூடிய பாடி கேண்டில். ஸோ நிஃப்டி விழுந்திருந்ததையுமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. முத்தூட் ஃபினான்ஸ் கிட்டத்தட்ட 13-14% பக்கம் விழுந்திருந்தது. இதையுமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஐசிஐசி பேங்க்ல நம்ம பார்த்துருந்த கன்ஃபர்மேஷன். ஸோ 2 பக்கம் விக் இருக்க மாதிரியான ஒரு டோஜி ஃபாலோடு பை ஹேமரு. இந்த விக்கை வந்து கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 70%ங்கிறது இது டோட்டலாகவே கவர் பண்ணி அதுக்கு கீழேயே வந்து இந்த 15 மினிட்ஸ் கேண்டில் க்ளோஸ் இருந்தது. ஸோ இதுதான் நம்மளோட என்ட்ரி கன்ஃபர்மேஷன். ஷார்ட் என்ட்ரி நல்ல லாபம் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ அது எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கன்ஃபர்மேஷன் கேண்டில் பொறுத்தவரை என்ன பாயிண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையுமே சொல்லிட்டேன். 2 டாபிக் இது வரைக்கும் கவர் பண்ணியிருக்கோம்.
நம்மளோட ஜோன் எங்கே இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா கன்ஃபர்மேஷன் கேண்டில் 2 பாயிண்ட்டை கவர் பண்ணிட்டோம். தேர்டு வந்து நான் சொல்ல வேண்டிய ஒரு சில விஷயம் என்ன அப்படின்னா, நம்மளோட டெலகிராம் சேனலில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 டெலகிராம் ஐடிக்கு மேலே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்கேம் ஐடி வந்து இருந்திருந்தது. அது எல்லாமே ஃபைண்ட் அவுட் பண்ணி நான் எல்லாத்தையுமே பேன் பண்ணி வெளியில் எடுத்துட்டேன். இருந்தாலும் நான் வந்து உங்ககிட்ட சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, உங்களுக்கு எதாவது டவுட் இருக்குது அப்படின்னா என்னோட சார்ட்டு, என்னோட மெசேஜ் எல்லாமே இங்கே இருக்கும். ஸோ இதுக்கு மேலே இப்படி கிளிக் பண்ணீங்க அப்படின்னாலே என்னோட பர்சனல் இன்பாக்ஸ்க்கு வந்து உங்களோட மெசேஜ் வந்து நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரியான டேப் வந்து ஓப்பன் ஆயிரும் டெலிகிராமில். ஓகேங்களா? ஒன்று நீங்கள் எனக்கு அப்படி மெசேஜ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா என்னோட மொபைல் நம்பர் வந்து ஆல்ரெடி நான் டெலகிராம் சேனல்லையே நான் நிறைய முறை ஷேர் பண்ணியிருக்கேன். இதுதான் என்னோட மொபைல் நம்பரு. ஓகேங்களா? நீங்கள் ப்ரிவ்யூஸை செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணணும் அப்படின்னா டைரெக்டாக டெலகிராமில் இந்த இடத்துல என்னோட நம்பர் நேம் காட்டும். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணாலும் ஓகே. இல்லை அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய மொபைல் நம்பருக்கு நீங்கள் கால் அல்லது வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணாலுமே ஓகே. அதை தாண்டி நீங்கள் எந்த ஒரு விதத்துலையுமே மெசேஜ் பண்ணுறாங்க, இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அக்கௌண்ட் ஹேண்டிலிங் இது மாதிரியான எந்த ஒரு சர்வீஸுமே நான் பண்ணுறதில்ல. ஜஸ்ட் என்னோட ட்ரேட் ஐடியா என்னவோ அதை மட்டும் நான் ப்ரியாரிட்டி குரூப்பில் ஷேர் பண்ணுவேன். அந்த என்கொயரியுமே கூட நீங்கள் என்கிட்ட இண்டிவிஜுவலாக டெக்ஸ்ட்டு கால் பேசி முடிச்ச வாட்டி தான் நான் வந்து ப்ரியாரிட்டி குரூப்புக்கு உண்டான என்ட்ரியை நான் வந்து கொடுத்துட்ருக்கேன். அதாவது குரூப்புக்கு உண்டான லிங்க்கே வந்து நான் ஷேர் பண்ணுவேன். சரிங்களா? ஸோ யாராவது உங்களுக்கு மெசேஜ் பண்ணாங்க அப்படின்னா கிளியராக ஒன்ஸ் வெரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு நீங்கள் எந்த ஒரு மெசேஜாக இருந்தாலுமே பண்ணுங்கள். பேங்க் நிஃப்டி பொறுத்தவரை கன்ஃபர்மேஷன் கேண்டில் எல்லாம் பார்த்துட்டோம் எப்படி என்னங்கிறது. இந்த ஜோனில் நமக்கு என்ன கன்ஃபர்மேஷன் வரல. ஒன்ஸ் கன்ஃபர்மேஷன் கிடைச்சது அப்படின்னா நம்ம பியரிஸ்க்கு உண்டான என்ட்ரி என்னவோ அதை ஃபாலோ பண்ணலாம். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிடுங்க. உங்களோட வியூ பாசிட்டிவ் நெகட்டிவ் எதுவாக இருந்தாலுமே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ட்ரேட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிடுங்க. நம்ம வீடியோ புதுசாக பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ. பை.